السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وببيعتنا بيعة نعوذ بالله من غضب الله وغضب رسوله. எல்லாம் வல்ல ஏகநாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் ஸலாமும் நமது உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும், அன்னவர்களின் பரிசுத்த அஹ்லுல் பைத்துகள், சதிய சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், நபிமார்கள், வலிமார்கள், ஷேகுமார்கள், குதுபுமார்கள், அறிவை கற்றுத்தந்த ஆசான்களான உஸ்தாதுமார்கள் அனைவர்கள் மீதும், மெய்நிலை கண்ட ஞானி, இறை அன்பில் ஐத்தஃபானி, மஹபூபே சுப்ஹானி, மஅஷூகே ரஹ்மானி, கிந்தீலே நூரானி, சய்யிதுனா கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்கள் பேரிலும், இந்த நிகழ்வின் இருபெரும் கதாநாயகர்களில் ஒருவரான குத்புல் அக்தாப், சாஹிபுல் கராமாத், கௌசுனா ஜலாலுத்தீன் குத்புல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் பேரிலும், நம்முடைய ஆன்மீக தந்தை உள்ளங்களில் இருக்கின்ற நோய்களை எல்லாம் அகற்றி, உடலில் இருக்கின்ற நோய்களை எல்லாம் அகற்றி, உள்ளரங்க வெளிரங்க இரு வகையிலும் இம்மையெல்லாம் சிகிச்சை அளித்து, இந்த இடத்திலே நாம் எல்லாம் எழுந்து நிற்பதற்கு தகுதியானவர்களாய் நம்மை ஆக்கி வைத்திருக்கின்ற நம்முடைய சங்கைக்குரிய ஷேக் நாயகம் குத்புனா பஹ்ருல் இல்ஹாம் அஸ்ஸயீத் ஹல்லாஜுல் மன்சூர் கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்கள் பேரிலும், அவர்களின் பிரதியாக அவர்களை சுமந்து நடமாடுகின்ற ரவுலாவாக எமக்கெல்லாம் முன்னால் இருக்கின்ற எம்முடைய ஆத்மீக தந்தை சங்கைக்குரிய ஷேக் நாயகம் குத்புனா அஸ்ஸயீத் அப்துல் மஜீத் இப்னு அப்துல் ஸமத் ஆலிம் மக்கத்தார் மௌலானா வாப்பா அன்னவர்கள் பேரிலும் அல்லாஹ்வின் சாந்தியும் கருணையும் அருளும் பரக்கத்தும் என்றும் நிலவட்டும் என்று பிரார்த்திப்பதன் மூலம் எனக்கும் உங்களுக்கும் அந்த அருளின் பாக்கியங்களை பெற்றுக்கொள்ள பிரார்த்தித்தவனாக இந்த நிகழ்விலே சங்கைக்குரிய ஷேக் நாயகம் அன்னவர்களுடைய திருப்பேரர் அஸ்ஸயீத் மஅரூஃப் தங்கள் லத்தீஃபி அன்னவர்களையும் ஒழித்து, இங்கிருக்கின்ற மூத்த உலமாக்கள் நண்பர் ஃபவாஹிர் மௌலவி அஸ்ஹரி அவர்களையும், மௌலவி நலீம் ஷர்கி அவர்களையும் மற்றும் உலமாக்களையும் ஒழித்து, சங்கைக்குரிய ஷேக் நாயகத்தின் குடும்பத்தவர்களையும் நினைத்து, தரீகாவின் முரீதீன்கள், முஹிப்பீன்கள் அத்துணை பேரையும் மலர்ந்த முகத்துடன் மனமாற முன்னிறுத்தி, எல்லோருக்கும் மொத்தமாக என் இதயம் கனிந்த இஸ்லாமிய காணிக்கையை தெரிவித்தவனாக இந்த நிகழ்வை நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கின்ற அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நேரலைகளின் ஊடாக இவைகளை பார்வையிட்டு பலனடைகின்ற ஆத்மீக நண்பர்களே, அவுலியாக்களை நினைவு கூறுகின்ற இந்த புனிதமான சபையில்
அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா கலந்து கொள்வதற்கு நம்மை எல்லாம் தேர்ந்தெடுத்திருக்கின்றான் என்பதற்கு முதற்கண் அவனுக்கு நன்றி செலுத்தியவனாக, ஏனென்றால் ஈமானும் தக்வாவும் உள்ளவர்களை தவிர அவுலியாக்களுடைய சந்நிதியில் யாரும் கலந்து கொள்ள அனுமதி இல்லை என்பது இஸ்லாமிய கட்டளையாக இருக்கிறது. யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வ கூனு மஅஸ் ஸாதிகீன், ஈமானும் தக்வாவும் உடையவர்கள்தான் உண்மையாளர்களோடு இருக்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலா அழைப்பு விடுத்திருக்கின்றான். யாருக்கு ஈமானும் தக்வாவும் இல்லையோ அவர்களுக்கு இந்த இடத்திலே அல்லாஹ்வினுடைய அழைப்பும் அருளும் ஆசீர்வாதமும் இல்லை என்பதை நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். நல்லடியார்களுடைய இடத்திலே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எம்மை ஒன்று சேர வைக்கிறான் என்றால் அது ஒரு சாதாரணமான விடயம் அல்ல. அதற்கென்று அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா யாரை தேர்ந்தெடுத்திருக்கின்றானோ அவர்களால் மட்டும்தான் இம்மையிலும் இதற்கு முன்னரும் சாத்தியம், ஏன் மறுமையிலும் அதுதான் சாத்தியம். அர்வாஹ் என்கின்ற உயிர்கள் மட்டுமே படைக்கப்பட்டிருந்த உலகத்தில் கூட நாமெல்லாம் யாரெல்லாம் ஒற்றுமையாக அன்பாக பரஸ்பரமாக வாழ்ந்திருக்கிறோமோ அவர்கள்தான் இந்த உலகத்திலும் அன்பாக பரஸ்பரமாக வாழ முடியும். ஆலமுல் அர்வாஹ் என்கின்ற உயிருலகத்திலே யாரெல்லாம் முரண்பட்டு யாரெல்லாம் வேறுபட்டு ஒருவருக்கொருவர் பொருத்தமற்றவர்களாக வெறுத்திருத்து இருந்திருக்கின்றோமோ அவர்கள் இந்த உலகத்திலும் அவர்கள் அவ்வாறுதான் இருப்பார்கள், ஏன் நாளை மறுமையிலும் அவ்வாறுதான் இருப்பார்கள். அதனால் தான் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா உலாயிக மஅல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபிய்யீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன் வஹஸன உலாயிக ரஃபீகா ذلிகல் ஃபضل மினல்லாஹ் வகஃபா பில்லாஹி அலீமா. நபிமார்கள், சித்தீகீன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்களோடு இருக்கின்ற தகுதி பெற்றவர்கள் யார் என்றால் அல்லாஹ்வுடைய அருளுக்கு சொந்தமானவர்களாக எவர் இருக்கிறார்களோ அவர்கள்தான் அதற்கு தகுதியானவர்கள். அல்லாஹ்வுடைய நிஅமத்துக்கு சொந்தமானவர்களாக யார் இருக்கிறார்களோ அவர்கள்தான் தகுதியானவர்கள். இது யாரும் சொந்த இஷ்டத்தின்படி தீர்மானிக்கின்ற விடயம் அல்ல. ஸாலிகல் ஃபضل மினல்லாஹ், இது அல்லாஹ்வின் தரப்பிலே இருந்து கிடைத்திருக்கின்ற அருட்பாக்கியமாகும் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனிலே எங்களுக்கு சொல்லி காட்டுகிறான். அவுலியாக்கள், நபிமார்கள், பெரியார்களோடு சேர்ந்திருப்பது என்பது ذلிகல் ஃபضل மினல்லாஹ், அது அல்லாஹ்வினுடைய அருளோடு சார்ந்த விடயம், அது நாமாக தீர்மானிக்கின்ற விடயம் அல்ல. அவ்வாறு ஒருவன் அவுலியாக்களோடு ஷேகுமார்களோடு தொடர்பு பட்டிருக்கிறான் என்றிருந்தால் அவன் அல்லாஹ்வுடைய அருளை பெற்றவர்களின் கூட்டத்திலே அல்லாஹ் அவனை தேர்ந்தெடுத்து விட்டான் என்று அர்த்தம். இப்படியான நிகழ்விலே நாம் இருக்கிறோம் என்பது அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அருள் புரிந்திருக்கிறான் என்பதற்கான அடையாளம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஸாலிகல் ஃபضل மினல்லாஹ், ஹல்லாஜுல் மன்சூர் நாயகம் அவர்களுடைய மனாகிபிலே கலந்து கொள்ளுவது, ஜலாலுத்தீன் நாயகம் அன்னவர்களுடைய மனாகிபிலே கலந்து கொள்வது, மக்கத்தார் வாப்பா அவர்களுடைய சந்நிதியிலே தரிசனம் பெறுவது, ஸாலிகல் ஃபضل மினல்லாஹ், அது அல்லாஹ்வினுடைய அருளோடு சார்ந்த விடயம். அது யாரும் சொந்த முயற்சியில் தெண்டித்து பெறுகின்ற பணமோ சம்பாதிக்கின்ற சொத்துக்களோ அல்ல, இறைவன் அருள்கின்ற அருட்பாக்கியம் என்பதை புரிந்து கொண்டோம் என்றால் அவுலியாக்களுடைய சந்நிதி என்பது அல்லாஹ்வுடைய சந்நிதியாக இருக்கும். ஏனென்றால் அவுலியாக்களை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற பொழுது அவுலியா உல்லாஹி இதா ருஉ ذிக்ரல்லாஹ், அவுலியாக்கள் எனப்படுபவர்கள் அவர்களை பார்த்தால் அல்லாஹ் ஞாபகப்படுத்தப்படுகிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். இது ஹதீஸ். சில அறிஞர்கள் இதை வேறு ஹதீதுக்கு அடுத்த தரத்திலும் சொல்லுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த நபிமொழியின் அடிப்படையில் அவுலியாக்கள்
பார்க்கப்படுகின்ற பொழுது அங்கே அல்லாஹ் ஞாபகப்படுத்தப்படுகிறான் என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்ன மற்றொரு ஹதீஸை நாங்கள் பார்க்க வேண்டும். மர்ரானி ஃபகத் ரஅல் ஹக்க, என்னை யார் பார்க்கிறாரோ அவர் ஹக்கை தரிசித்து விட்டார் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னை யார் பார்க்கிறாரோ அவர் ஹக்கை தரிசித்து விட்டார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பார்க்கின்றவன் ஹக்கை தரிசித்து விட்டான் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் அவர்கள் எமது புலன்களை விட்டு மறைந்த பின்னர் அவர்களை காட்டும் கண்ணாடிகளாய் இந்த உலகத்திலே வலம் வருகின்ற வலிமார்களும் ஷேகுமார்களும் ஹக்கை தரிசிக்கப்படுகின்ற ஹக்கை காட்டுகின்ற நபிகள் நாயகத்தின் பிரதிநிதிகளான கண்ணாடிகளாக இங்கே இருக்கிறார்கள் என்பதை இந்த நபிமொழியில் இருந்து நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே ஒரு ஷேக் அல்லது ஒரு இறைநேசரை நாங்கள் தரிசிக்கின்ற பொழுதோ ஹக்கை தரிசிக்கின்ற உணர்வு எம்மில் இருக்கின்ற வரைக்கும் அது எங்களுக்கு அருளாக இருக்கும். சூஃபியாக்கள் அரபியிலும் பாரசீகத்திலும் உருதுவிலும் மட்டுமல்ல தமிழிலும் இறைவனுடைய தரிசனத்தை அவர்கள் சுவைத்து அவர்கள் அனுபவித்து கவிகளாக ஞான பேழைகளாக எங்களுக்கு எத்தனையோ காவியங்களை படைப்புகளை தந்திருக்கிறார்கள். குணங்குடி மஸ்தான் சாஹிப் வலியுல்லாஹ் அவர்கள் ஷடை வளர்த்து தாடி வளர்த்து கொடுக்கோடு காட்டிலே வசித்த ஒரு மஸ்தானாகத்தான் பலருக்கும் தெரியும். அப்படி அல்ல, அவர்கள் சாதாரணமான ஒருவர் அல்ல. இந்த இலங்கை திருநாட்டிலே அரபு கல்லூரிகளை முதலாக ஆரம்பித்து வைத்த அல்லாமத்துல் அரூஸ் இமாம் மாப்பிள்ளை லெப்பை ஆலிம் சாஹிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய சமனாக ஒன்றாக ஒரே வகுப்பில் ஒரே ஆசான்களிடத்தில் கல்வி ஞானம் பெற்று ஆலிம் பெருந்தகையாய் பட்டம் பெற்றவர்கள்தான் குணங்குடி மஸ்தான் சாஹிப் வலியுல்லாஹ் அன்னவர்கள். ஆனால் சமுதாயத்திலே அவர்களும் ஒரு இமாம் என்பது அதிகமானவர்களுக்கு தெரிவதில்லை, பேசப்படுவதில்லை. அல்லாமத்துல் அரூஸ் இமாம் மாப்பிள்ளை லெப்பை ஆலிம் சாஹிப் அவர்கள் எப்படி ஒரு மாபெரும் அறிஞராக இமாமாக அரபியிலும் அரபு தமிழிலும் புலமை பெற்று உலகு பிரயோஜனம் அடைகின்ற சேவைகளை செய்திருக்கிறார்களோ, அறிவொளி பரப்பி இருக்கிறார்களோ, அதுபோல் சையத் அப்துல் காதிர் குணங்குடி மஸ்தான் சாஹிப் வலியுல்லாஹ் அன்னவர்களும் இந்த உலகத்திலே ஞானத்தை சுத்த தமிழில் பரிசுத்தமான அரபி மொழியில் அரபும் தமிழும் கலந்த தமிழ் இலக்கியத்தில் பெரும் பெரும் படைப்புகளை எங்களுக்கு படைத்து தந்தவர்கள். அவர்கள் அவுலியாக்களை மட்டும் தரிசித்து பாடவில்லை, அல்லாஹ்வையும் தரிசித்து அவர்கள் அங்கே எங்களுக்கு பல காவியங்களை சொல்லி இருக்கிறார்கள். அல்லாஹ்வோடு நேரடியாக முனாஜாத்து செய்து அவர்கள் பாடிய காவியங்கள் இன்னும் இருக்கின்றன. எனவே ஞானிகள், இறைநேசர்கள், அவுலியாக்கள் ஹக்கை தரிசித்து யதார்த்தத்தை அவர்கள் ஹக்குல் யகீனாக தரிசித்து எங்களுக்கு தந்திருக்கின்றார்கள். ஒரு மனிதனுடைய விசுவாசம் 3 விதமாக இருக்கும், மேலதிகமாக 4 இருக்கும் என்றும் சூஃபியாக்கள் சொல்கிறார்கள். அந்த 3 விதங்களையும் குர்ஆனிலே அல்லாஹ் 3 வார்த்தைகளிலே எங்களுக்கு சொல்லி காட்டுவான். இல்முல் யகீன், ஐனுல் யகீன், ஹக்குல் யகீன். ஒரு மனிதன் அறிவு சார்ந்து ஒரு உண்மையை ஏற்றுக்கொள்வது, ஒரு மனிதன் தரிசனம் சார்ந்து ஒரு உண்மையை ஏற்றுக்கொள்வது, ஒரு மனிதன் உண்மையில் தன்னை மாய்த்து
ஹக்குல் யகீன் என்கின்ற அந்த மூன்றாம் நிலையை அடைவது. இந்த மூன்றையும் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்வது போல சூஃபியாக்கள் இது மூன்றையும் கடந்த ஒரு நிலையில் கமாலுல் யகீன் என்ற ஒரு நிலையையும் சொல்லுவார்கள். இந்த யகீனுடைய நிலையில் உச்சம் எப்பொழுது வரும் என்றால், படைப்புகளை ஒரு மனிதன் பார்க்கின்ற பொழுது படைத்தவனை அவன் உணர்கின்ற அந்த நிலையில் வரும். படைப்புகளை பார்க்கின்ற பொழுது அவன் படைத்தவனை உணர்கின்ற அந்த நிலையில் இது ஏற்படும். இந்த அறிவைத்தான் படைப்புகளை பார்க்கின்ற பொழுது படைத்தவன் எவ்வாறு அறியப்படுகிறான் அல்லது உணரப்படுகிறான் என்கிற யதார்த்தத்தை கற்றுக் கொடுத்தவர்கள், பயிற்சி அளித்தவர்கள் தான் தரீகாவுடைய ஷேகுமார்களும் அவுலியாக்களும். இந்த இடத்திலே இரண்டு விடயங்களை நாங்கள் புரிய வேண்டும். ஒரு மனிதன் படைத்தவனை உணர்வதற்கு இரண்டு மார்க்கங்கள் இருக்கின்றன. ஒன்று அவன் தன்னிலே உணர்ந்து கொள்ளுவது, இரண்டாவது சர்வ பிரபஞ்சங்களிலும் உணர்ந்து கொள்ளுவது. இதை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொன்ன செய்தியை நம்முடைய சங்கைக்குரிய ஷேகநாயகம் ஹல்லாஜுல் மன்சூர் காதிரியுல் ஜிஷ்தி ரிஃபாயி நக்ஷபந்தியில் ஐதுருசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அதிகம் நமக்கு போதித்திருக்கின்றார்கள். ஒரு மனிதன் அவனுக்கு யதார்த்தத்தை, சத்தியத்தை உணர்த்த வேண்டும் என்று அல்லாஹ் நாடிவிட்டால், சனுரீஹிம் மின் ஆயாத்தினா ஃபில் ஆஃபாகி வஃபி அன்ஃபுஸிஹிம், நாங்கள் இரண்டு வழிகளில் அவனுக்கு ஹக்கை காண்பித்துக் கொடுப்போம். இரண்டு வழிகளில் மனிதனுக்கு ஹக்கை காண்பித்துக் கொடுப்போம். ஒன்று அவன் தன்னிலே உணர்வது, இரண்டாவது இந்த வெளிப்படையான சர்வ பிரபஞ்சத்திலும் அவன் உணர்ந்து கொள்ளுவது. இந்த கோள்களிலும் அவர்களிலும் இந்த இரண்டு அறிவையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தரீகாக்களை பின்பற்றுகின்ற முரீதுகளுக்கு ஷேகுமார்களின் ஊடாக அல்லாஹ் தருகிறான். நாம் நம்மிலும் நமக்கு வெளியிலும் அந்த ஹக்கை தரிசிக்க வேண்டும். இரண்டு வழிகளில் தரிசிக்க முடியும். அதுபோலதான் ஒரு அடியான், ஒரு ஆன்மீக வழி நடக்கின்ற ஞான வழி மாணவனாயிருக்கின்ற முரீதாக இருக்கின்ற ஒருவன் தன்னுடைய ஷேகிலும் அதே போன்று சர்வ பிரபஞ்சத்திலும் ஹக்கை அவன் உணர்வான். அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்ன அழகான நபிமொழிகளை பாருங்கள். மன் அரஃப நஃப்ஸஹு, தன்னை யாரென்று ஒருவன் உணர்ந்து கொள்ளுகின்ற பொழுது, ஃபக்கது அரஃப ரப்பஹு, தன்னை படைத்த ரப்பு யார் என்பதை அவன் புரிந்து விடுகிறான். தன்னை அறிந்தவன் தன்னுடைய ரப்பை அறிந்து விடுகிறான். இது ஒரு வார்த்தை. அடுத்ததாக நான் முன்னால் சொன்ன நபிமொழி, மர்ஆனி ஃபக்கத் ரஅல் ஹக்க, என்னை கண்டவர் ஹக்கை கண்டு விட்டார், என்னை உணர்ந்தவர் ஹக்கை உணர்ந்து விட்டார். இப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை சஹாபாக்கள் கண்டார்கள். சஹாபாக்களுக்கு ஷேகாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களே இருந்தார்கள். நமக்கு யார் ஷேக்? அதற்காகத்தான் நாயிபு ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பிரதிநிதியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடுத்து அதை அடுத்து உலகம் அழிகிற வரைக்கும் காமிலான ஷேகுமார்கள் இந்த உலகத்துக்கு அல்லாஹ்வினால் வெளிப்படுத்தப்பட்டுக் கொண்டே இருக்கிறார்கள். அந்த ஷேகை நாம் அறியவில்லை என்றால், அந்த ஷேகிடத்திலே நாம் பைஅத் செய்யவில்லை என்றிருந்தால், நிச்சயமாக நாம் ஜெயசீலர்களாக ஆக முடியாது என்பதை குத்புனா ஹல்லாஜுல் மன்சூர் நாயகம் அன்னவர்கள் அழகாக பைஅத்துர் ரிதுவான் என்ற புஸ்தகத்திலே எங்களுக்கு தெளிவாக சொல்லுவார்கள்.
மல்லம் யாரிஃப் இமாம ஸமானிஹி ஃபகத் மாத மீதன் ஜாஹிலிய்யா. தன்னுடைய காலத்தின் அதிபதியை அறிந்து அந்த காலத்தின் அதிபதியிடத்திலே பைஅத் செய்யாமல் ஒருவன் வாழ்கிறான் என்றிருந்தால் ஃபகத் மாத மீதன் ஜாஹிலிய்யா, ஜாஹிலிய்ய மரணத்தை அவன் அனுபவிப்பான் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த செய்தியை சங்கைக்குரிய ஷேഖநாயகம் அன்னவர்கள் பைஅத்துர் ரில்வானிலே எங்களுக்கு சுட்டிக்காட்டுவார்கள். பைஅத்துர் ரில்வானை எழுதிவிட்டு சங்கைக்குரிய மௌலானா வாப்பா அவர்கள் ஒரு வார்த்தை அதிலே போட்டார்கள். நான் நினைக்கிறேன், இஃப்ஷாஉ சிர்ரி ருபூபிய்யா குஃப்ருன், தெய்வீக இரகசியங்களை பரகசியமாக்குவது குஃப்ரை உண்டாக்கும் என்று சொல்லிவிட்டு இந்த புத்தகத்தில் இருக்கின்ற விடயங்களை ஷேഖிடத்திலும் ஹலீஃபாமார்களிடத்திலும் நீங்கள் கேட்டு கற்றுக்கொள்ளுங்கள், வேறு யாரிடமும் அதை கேட்பதில் உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இருக்காது என்று திட்டமாக சொல்லுவார்கள். பைஅத்துர் ரில்வான் என்கிற புஸ்தகத்திலே இதில் உள்ள விடயங்களை ஷேഖிடத்திலும் ஹலீஃபாக்களிடத்திலும் கேட்டறிந்து கொள்ளுங்கள் என்று வலியுறுத்துவார்கள். ஏன்? அங்கே சொல்லப்படுகின்ற விடயங்கள் சாதாரணமானவர்களுக்கு ஏதாவது ஒரு பிழையான சிந்தனைகளை தான் கொண்டு வந்து சேர்க்கும். ஒரு இலக்கு இல்லாத படகு எப்படி நடுக்கடலிலே தத்தளிக்குமோ அதுபோல குருவில்லாத ஆன்மீகம் குருட்டு வித்தையாக கருதப்படும் என்பது சூஃபியாக்களுடைய கருத்து. யாருக்கு குருவில்லையோ அந்த ஞானம் குருட்டு ஞானமாக இருக்கும் என்று சூஃபியாக்கள் சொல்லுவார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, மர்ஆனி ஃபகத் அல் ஹக்க, ஒருவன் ஹக்கை தரிசிக்க வேண்டும் என்றிருந்தால் அவன் நிச்சயமாக முதலில் தன்னில் உணர வேண்டும், இரண்டாவதாக அவன் இந்த பிரபஞ்சத்திலே அதை உணர்ந்து கொள்ள வேண்டும், அவன் தன்னுடைய ஷேഖிலே உணர்ந்து கொள்ள வேண்டும், அதன் பின்னர் பிரபஞ்சத்திலே அவன் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதுதான் சூஃபியாக்கள் எங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம். அத்தஸஅமு அன்னக ஜிர்முன் ஸகீர் வஃபீக அன்தவல் ஆலமுல் அக்பரு, மனிதா உன்னை நீ ஒரு சிறிய ஜடம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாயா? இல்லை, உனக்குள்ளேதான் இந்த பெரிய கடல் ஆலம் உலகமே சுருண்டு கிடக்கிறது. நான் நினைக்கிறேன், நேற்று அல்லது முந்த நாள் ஒரு பிள்ளை இங்கே நிகழ்ச்சியில் கூட மௌலானா ஜலாலுதீன் ரூமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தத்துவத்தை இங்கே சொல்லி சென்றது. நீ கடலில் ஒரு துளி அல்ல, ஒரு துளிக்குள் இருக்கின்ற பெரும் கடல் என்று ஒரு தத்துவத்தை சொன்னதை நான் அவதானித்தேன். மௌலானா ஜலாலுதீன் ரூமி நாயகம் இந்த சர்வ பிரபஞ்சத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்சானுக்குள்ளே சுருட்டி வைத்திருக்கிறான். ஒரு இன்சான் தன்னை விரித்தான் என்றால் சர்வ பிரபஞ்சத்தையும் அவன் கண்டுகொள்ளுவான். சர்வ பிரபஞ்சத்தையும் சுருக்கினால் இன்சான் என்கின்ற ஒரு சிறிய ஒரு பொருளுக்குள் அதை அடக்கி பார்க்க முடியும். அதனால் தான் அல் இன்சானு சிர்ரி வ அன சிர்ருஹு, மனிதன் என்னுடைய இரகசியம், நான் அவனுடைய இரகசியம் என்று இறைவன் கூறிய செய்தியை சூஃபியாக்கள் எங்களுக்கு எடுத்துச் சொல்லுவார்கள். அல் இன்சானு சிர்ரி வ அன சிர்ருஹு, மனிதன் எனது இரகசியம். அதை வெளிப்படுத்தி தருவது யார்? ஒரு காமிலான ஷேഖினால் மட்டும்தான் முடியும். அதற்கு நாங்கள் உணர வேண்டியது மர்ஆனி ஃபகத் அல் ஹக்க, என்னை உணர்ந்தவன் இறைவனை உணர்ந்து விட்டார். என்னை உணர்ந்தவன் ஹக்கை உணர்ந்து விட்டான். என்னை உணர்ந்தவர் என்றால் யார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை உணர்ந்தவன். ஒரு மனிதன் ஒரு ஷேഖிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை உணராத வரை அவன் இறைவனை உணர முடியாது. ஒரு ஷேഖிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை உணராத வரை இறைவனை உணர முடியாது. பாருங்கள், அந்த சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே பைஅத் செய்கிறார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், இன்னல்லதீன யுபாயிஊனக இன்னமா யுபாயிஊனல்லாஹ் யதுல்லாஹி ஃபௌக ஐதீஹிம்.
நாயகமே யா ரசூலல்லாஹ், சஹாபாக்கள் உங்களிடத்திலே பைஅத் செய்கிறார்கள். அவ்வாறு அவர்கள் பைஅத் செய்கிற பொழுது இன்னமா யுபாயிஊனல்லாஹ், அவர்கள் அல்லாஹ்விடத்தில் தான் பைஅத் செய்கிறார்கள். முதல்ல யாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரண்டாவது அல்லாஹ். அல்லாஹ் இரண்டாவது தான், இரண்டாவது. முதலாவது சொல்லல. இன்னல்லதீன யுபாயிஊனக, நாயகமே யா ரசூலல்லாஹ், உங்களிடத்தில் யார் பைஅத் செய்கிறார்களோ இன்னமா யுபாயிஊனல்லாஹ், அவங்க அல்லாஹ்விடத்தில் பைஅத் செய்கிறார்கள். ஒரு காமிலான ஷேகிடத்திலே பைஅத் என்கிற ஞான தீட்சையை பெறுகிற பொழுது அந்த ஞான தீட்சை என்பது இது நாயிபு ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பிரதிநிதியான கண்மணி நாயகத்தினுடைய பிரதிநிதியிடத்திலே நான் பைஅத் செய்கிறேன் என்கின்றதை உணராத வரை அல்லாஹ்விடத்திலே பைஅத் செய்ததாக அவன் கருதப்படுவதில்லை. ஒரு ஷேகிடத்திலே பைஅத் செய்தால் முதலாவதாக அந்த பைஅத்தை தருகின்றவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் பிரதிநிதி என்பதை நாங்கள் அறிந்தாக வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதை அறிந்தால் மட்டும்தான் அது அல்லாஹ்விடத்திலே பைஅத் செய்ததாக கருதப்படும். இது ஏன் என்று கேட்டால், சகல கண்ணியங்களையும் அல்லாஹ் யாருக்கு கொடுத்திருக்கிறான்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தான் கொடுத்திருக்கிறார். நீங்க எங்கேயாவது குர்ஆன்ல ஒரு வசனம், இந்த உலமாக்கள் இருக்கிறார்கள் கேளுங்கள், இப்படி ஒரு வசனம் அல்லாஹ்க்கே அல்லாஹ் சொல்லிக்கிறான்னு கேட்டு பாருங்க பாப்போம். எப்படி ஒரு வசனம்? யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, லா தர்ஃபஉ அஸ்வாத்தக்கும், உங்கள் சப்தங்களை நீங்கள் உயர்த்த வேண்டாம், ஃபௌக ஸௌத்தின் நபியி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சப்தத்தை விட உங்கள் சப்தத்தை நீங்கள் மேலாக்கிக் கொள்ள வேண்டாம், உயர்த்திக் கொள்ள வேண்டாம். அன் தஹ்பத அஅமாலுக்கும் வ அன்தும் லா தஷ்உரூன், நீங்கள் அறியாத உணராத நிலையில் உங்கள் சகல அமல்களும் அழிந்துவிடும், அவ்வாறு நீங்கள் உயர்த்தினார். எப்படி? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சப்தத்தை விட உங்கள் சப்தத்தை நீங்கள் உயர்த்த வேண்டாம். அல்லாஹ் எங்கேயா சொல்லிக்கானா? ஏய் என் அடியானே, நான் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறேன், கேட்டுக் கொண்டிருக்கிறேன், என்ற சப்தத்தை மிஞ்சி உண்ட சப்தம் இருந்தால், என்னை மிஞ்சி உன் பேச்சு அமைந்தால் உன் கழுத்தை நெருக்கிடுவேன். அப்படி அல்லாஹ் சொல்லிக்கிறானா? இல்ல. பெருமான ஒருவன் அமல்கள் எல்லாம் அழிக்கப்படுகிறது என்றால் என்ன தெரியுமா அர்த்தம்? அவன் ஈமானை இழந்து விட்டான் என்று அர்த்தம். இமாம்கள் சொல்வார்கள், ஒரு மனிதன் செய்த நன்மைகள் இந்த உலகத்திலே அழியும் என்றால் ஒரு காலத்திலே அழியாது. அப்படி அழிவாக இருந்தால் அவன் ஈமானை இழந்தால் மட்டும்தான் அழியும். ஒரு பெரிய கல்லன்றிருக்கான், அவன் 2 ரக்கா தொழுதிருக்கான், தொழுதது கூலி கிடைக்குமா கிடைக்காதா? களவு வேறு, அவனுக்கு கூலி கிடைக்கும், அவன் நன்மை அளிக்கப்படுவதில்லை. நீங்கள் கடுகளவு நன்மை செய்தால் அதையும் காண்பீர்கள். வமையஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா வமையஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன் யரா. நீ செஞ்ச நலவும் அனுப்பிரமாணம் இருந்தாலும் அதை கண்டுகொள்வாய், தீமையாக இருந்தாலும் அனுப்பிரமாணம் இருந்தாலும் அதை நீ கண்டுகொள்வாய். 2 உனக்கு கிடைக்கும். நன்மை அழியிறல்ல, நன்மை அழியுமா? அழியிறல்ல. தீமையை நன்மை அளிக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இத்தகில்லா ஹைசுமா குன், எந்த நிலையில் இருந்தாலும் நீ அல்லாஹ்வை தக்வா செய்து கொள். வ அத்பிஇஸ் ஸய்யியத அல் ஹஸனத, உனக்கு ஒரு தவறு ஏற்பட்டு விட்டால் ஒரு நல்லதை செய்துவிடு, தம்ஹுஹா, அந்த நன்மை அந்த தவறை அழிக்கட்டும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்கள் பாருங்கள், ஒரு தவறு ஏற்பட்டு விட்டால் அதற்கு பிராயச்சித்தம் தேடுகின்ற விஷயத்தில் நம்முடைய முன்னோர்கள் எந்த அளவு இருந்தார்கள் தெரியுமா? சிறு பிள்ளைகள் பூனைக்குட்டியை பிடிச்சு விளையாடும். அந்த நேரத்தில் சிறு பிள்ளைகள் பூனைக்குட்டியை பிடித்து விளையாடுகிற பொழுது பூனையில் இருக்கிற பிளமில்லாத முடி கலரும் தானே. அது என்ன, முடிக்கு அல்லாஹு தஆலா சுப்பகுழு போட்டு அடிச்சிருக்கிறான்? இல்ல, கலரத்தான் செய்யும். நம்முடைய முன்னோர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? அந்த பிள்ளையுடைய கையில உரட்டிகளை சுட்டு கொடுத்து
அந்த பிள்ளையுடைய கையினால ஏழை எளிய மக்களுக்கு கொடுப்பார்கள். ஏன்? அந்த பூனை குட்டியுடைய ரோமம் தந்த பிள்ளையின் கையினால் கலண்டதை ஒரு குற்றமாக கருதினார்கள். உரட்டிகளை சுட்டுக் கொடுத்தார்கள். சின்ன அற்பமான விஷயம். ஒரு பூனையில் இருக்கின்ற முடி கலண்டதற்காக பிராயச்சித்தம் தேடினார்கள் நம்முடைய முன்னோர்கள். ஆனால் மலைவுலிங்கின மகாதேவனுக்கு அம்மிக்கல் பப்படம் மாதிரி என்ற ஒரு பழமொழி இருக்கிறா போல பெரிய பெரிய பாவங்களை செய்து அற்பமாக கருதக்கூடிய நமக்கு சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் சாதாரணமானதாகவே போய்விட்டது. பெரிய பெரிய விஷயங்களை அற்பமாக கருதுகிற நமக்கு சின்ன சின்ன விஷயங்கள்ல கவனம் இருக்குமா? இருக்காது. அப்படி போயிட்டோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறார்கள்? வஅத்பி இஸ்ஸய்யியத அல் ஹஸனத தம்ஹுஹா. ஒரு தவறு உனக்கு ஏற்பட்டு விட்டால் நீ ஒரு நன்மையை அதற்கு பகரமாக செய்துவிடு. அந்த தவறை, அந்த நன்மை அழித்து உன்னை பாதுகாத்து விடும். அவ்வளவுதான். இலகுவான ஒரு வழிகாட்டு. ஆனால் ஒரு மனிதனுடைய நன்மைகள் மொத்தமாக அழிகிறது என்றால் இமாம்கள் சொல்கிறார்கள், அவன் ஈமானை இழந்தால் மட்டும்தான் நன்மைகள் மொத்தமாக அழியும். ஈமானங்கள் தான் மட்டும்தான். என்ன பாவம் தெரியுமா செஞ்சது? ஒன்றுமில்லை. அல்லாஹ் சொன்ன ஒரே ஒரு விஷயம், லா தர்ஃபஉ அஸ்வாத்தகும் ஃபௌக ஸௌத்தின் நபி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் சப்தத்தை விட உங்கள் சப்தம் உயர்ந்து விட்டால். ஒரு சஹாபி இந்த ஆயத்து இறங்கியதும் மஸ்ஜிது நபவிக்கு வராமல் விட்டுட்டார். அந்த சஹாபிட குரல் கொஞ்சம் கனமானது. அவர் வரவில்லை பள்ளிவாசல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசாரித்தார்கள், இந்த சஹாபியை காணல எங்க? நாயகமே யா ரசூலுல்லாஹ், இந்த ஆயத்து இறங்கியதுமே சப்தம் உயர்ந்து விட்டால் நன்மை அழிந்து விடும் என்ற அச்சத்தினால் அழுது கொண்டு அவர் வீட்டுக்குள்ளேயே தன்னை அடக்கி வைத்திருக்கிறார். நாயகமே யா ரசூலுல்லாஹ், நாம் அப்படியா? ஒரு செய்திக்கு முன்னால சத்தத்தை ஒசத்தினா ஒட்டுமொத்த நன்மையும் அழிஞ்சு விடும் என்கிற அச்சம் நமக்கு இருக்குதா? அது அந்த சஹாபிக்கு இருந்துச்சு, அந்த தோழருக்கு இருந்தது. இன்றும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைந்து விட்டார்கள். அவர்களுடைய ரவுலா ஷரீஃபிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே என்ன அடிக்கப்பட்டிருக்கிறது தெரியுமா? போர்டுல இந்த ஆயத் இன்றும் அங்கே பொறிக்கப்பட்டிருக்கிறது. யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தர்ஃபஉ அஸ்வாத்தகும் ஃபௌக ஸௌத்தின் நபிய்யி அன் தஹ்பத அஅமாலுக்கும் வ அன்தும் லா தஷ்உரூன். இப்ப கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சந்நிதியில் அவர்களின் சப்தத்தை விட மேலோங்கி உங்கள் சப்தம் உயர வேண்டாம் என்கின்ற ஆயத் பொறிக்கப்பட்டிருக்கிறது. ரவுலா ஷரீஃபிலே உலமாக்களிடம் கேளுங்கள், ஹஜ் உம்ராவுக்கு சென்ற உலமாக்களிடத்தில் கேளுங்கள், இருக்கிறது. எவ்வளவு பெரிய விஷயம். அப்ப அல்லாஹ் தஆலா எங்கேயாவது எனக்கு முன்னால் உன் சப்தத்தை உயர்த்தாதே என்று அல்லாஹ் வலியுறுத்துகிறானா? இல்லை. ஆனால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா இப்படி ஒரு கண்ணியத்தை கொடுத்திருக்கிறான். ஏனென்றால் ஒருவன் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்வதாக இருந்தால், அல்லாஹ்வை கண்ணியம் செய்வதாக இருந்தால், எல்லாமே அது கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள தான் செய்யும். ஏன்? மல்ஹருல் அதம், அல்லாஹ்வில் நின்றும் சகல ஔசாஃபுகளையும் அல்லாஹ் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பரிபூரணமான வெளிப்பாடு. மல்ஹருல் அதம், சம்பூரணமான வெளிப்பாடு. அல் இன்சானுல் காமில், பரிபூரண இன்சான். இந்த இரண்டு வார்த்தைகளுக்கும் சொந்தக்காரர் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். அல்லாஹ் என்ன சொன்னான்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற பொழுது, இன்னா அர்சல்னாக ஷாஹிதன் வ முபஷ்ஷிரன் வ நதீரா வ தாஇயன் இலல்லாஹி பிஇذنஹி வ சிராஜம் முனீரா. நாயகமே யா ரசூலல்லாஹ், நல்லவர்களுக்கு நன்மாராயம் சொல்லுவதற்கும் தீயவர்களுக்கு நரகை கொண்டு எச்சரிக்கை செய்வதற்கும் இரண்டுக்கும் உங்களைத்தான் நான் அனுப்பியிருக்கிறேன் நாயகமே என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா சொன்னான், இந்த நாயகத்தை நான் உங்களுக்கு அனுப்பி இருக்கிறேன்
லிதுஅஸ்ஸிரூஹு வ துவக்கிரூஹு லிதுமினு பில்லாஹி வ ரசூலிஹி. அல்லாஹ்வையும் ரசூலையும் நீங்கள் ஈமான் கொள்ளுவதற்கு எத்தனை வஸ்துகள்? அல்லாஹ்வையும் ரசூலையும் நீங்கள் ஈமான் கொள்வதற்கு நான் ரசூலை உங்களுக்கு அனுப்பியிருக்கிறேன். இதான் என்ன எத்தனை வந்திருக்கணும்? அல்லாஹ் வந்திருக்கணும், ரசூல் வந்திருக்கணும், ரெண்டல்ல. ஆனா அல்லாஹ் தஆலா என்ன தெரியுமா சொன்னான்? லிதுமினு பில்லாஹி வ ரசூலிஹி. அல்லாஹ்வையும் ரசூலையும் நீங்கள் ஈமான் கொள்வதற்கு ரசூலை உங்களுக்கு நான் அனுப்பி இருக்கிறேன். அல்லாஹ் வரல, வெளியில அல்லாஹ் வரல. ஆனா அல்லாஹ்வை ஈமான் கொள்ளணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியில வந்திருக்கிறார்கள். அந்த நாயகத்திடம் தான் அல்லாஹ்வையும் ஈமான் கொள்ள வேண்டும். இது அல்லாஹ்வுடைய ஆர்டர். அப்ப நாயகத்திடத்தில் தான் அல்லாஹ்வை கூட நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டும். அப்படி என்றால் நாயகத்தை பார்த்தால் அடுத்ததாக அல்லாஹ்வை உணரக்கூடியதாக ஒரு அடியானுடைய அந்த உணர்வு இருக்க வேண்டும். இதுதான் இஸ்லாம். நாயகத்தை அறியணும், அதுக்கடுத்து அல்லாஹ் அறியணும். இன்னல்லதீன யுபாயிஊனக, நாயகமே அவர்கள் உங்களிடத்திலே பைஅத் செய்கின்றார்கள். இன்னமா யுபாயிஊனல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே பைஅத் செய்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைஅத் செய்கிறவர் யார்? இன்னமா யுபாயிஊனல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே பைஅத் செய்கிறார். யதுல்லாஹி ஃபௌக ஐதீஹிம், அல்லாஹ்வுடைய கைதான் அவர்களுடைய கைகளுக்கு மேலே இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே எங்களுக்கு சொல்லி காட்டுகிறான். அதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மர்ரானி ஃபக்கத் ரஅல் ஹக்க, என்னை யார் கண்டுகொள்கிறாரோ அவர் ஹக்கை கண்டுகொள்வார். சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டார்கள், ஹக்கை கண்டார்கள், விஷயம் முடிஞ்சி. நாம ரெண்டையும் காணல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டோமா? இல்ல. அல்லாஹ்வை காணல, ரெண்டையும் காணல. அதற்காகத்தான் ஒரு காமிலான ஷேഖிடத்திலே நாங்கள் முதலாவதாக அந்த காமிலான ஷேഖை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களின் வெளிப்பாடாக நாயிபு ரசூல், நாயகத்தின் பிரதியாக அறிந்து பைஅத் செய்துவிட்டால் அங்கே அல்லாஹ்வை கண்டுகொள்ள முடியும். அதைத்தான் சூபிகள் சொன்னார்கள், காண வேண்டும் ஷேகு பதம் கல்பு ஹகீகி, கண்ணால் கண்டுகொண்டால் மெய்யதன்று காணும் ரஃபீகி. தூணா மௌலானா சாஹிப் வலியுல்லாஹ் நாயகம் சொன்னார்கள், ஒரு காமிலான ஷேகை காணுகிற பொழுது அதுதான் மெய், அதுதான் ஹக்கு என்பதை நாங்கள் உணர வேண்டும் என்று எங்களுக்கு சொன்னார்கள். இந்த ஹதீதை வைத்துத்தான் இந்த செய்தி அவர்கள் சொல்கிறார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, ஒரு காமிலான ஷேகை நாங்கள் அறிகின்ற பொழுது அதை நாயகத்தின் பிரதியாக அதில் நாயகத்தையும் அறிய வேண்டும், அதே நேரத்திலே அடுத்ததாக இறைவனையும் அதிலே உணர முடியும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த வழிதான் மன் அரஃப நஃப்ஸஹு ஃபக்கத் அரஃப ரப்பஹு, தன்னை அறிந்தவன் தன்னுடைய ரப்பை அறிவான். இவ்வளவும் இஸ்லாம் எங்களுக்கு தரக்கூடிய போதனைகள். ஹல்லாஜுல் மன்சூர் வாப்பா அவர்களோடு ஆயிரக்கணக்கான உலமாக்கள் இந்த நாட்டிலே பழகி இருக்கிறார்கள். இங்கே நம்முடைய மௌலவி ஃபவாஹிர் அஸ்ஹரி அவர்கள் இருக்கிறார்கள், மௌலவி நலீம் ஷர்கி அவர்களும் இருக்கிறார்கள், பாப்பாவை இன்னும் உலமாக்கள் இருக்கிறார்கள். எல்லோருக்கும் தெரியும் மௌலானா பாப்பா அவர்களுடைய பேச்சுக்கள் எவ்வாறு இருந்தது. நாங்கள் பஹ்ருல் இல்ஹாம் என்று சொல்கிறோம். சங்கைக்குரிய ஷேகநாயகம் அவர்களை பஹ்ருல் இல்ஹாம், ஒருவனை அவுலியா என்று, விலாயத்து பெற்றவர் என்று, ஷேக் என்று தீர்மானிப்பது எதை வைத்து என்று நிறைய பேருக்கு தெரியாது. இப்ப எல்லாருக்கும் என்ன தேவைண்டா, ஒரு ஷேக் அல்லது அவுலியாவுக்கு வைத்திருக்கிற அளவுகோல் என்ன தெரியுமா? அவர் அப்படி முறைச்சு பார்த்தா நெருப்பு பிடிக்கணும், அவர் சிரிச்சா மழை பெய்யணும், கராமத். முறைச்சு பார்த்தா நெருப்பு பிடிக்கணும், சிரிச்சா மழை பெய்யும். இப்படி கராமத்து காட்டினால் அவுலியா ஷேக். இது யார் தந்த இஸ்திலாஹை, யார் தந்த அளவுகோல்?
அவுலியாக்கள் கராமத்து வெளியாகும், அதுல மாற்று கருத்து இல்லை. சரி, சஹாபாக்கள் எல்லாரும் அவுலியாக்கள் தானே? எத்தனை சஹாபாக்களுக்கு எத்தனை கராமத்து வெளியாக ஹிஸ்டரி சொல்லுங்க வாங்க. விரல் விட்டு எண்ணக்கூடிய சஹாபிகள், விரல் விட்டு எண்ணக்கூடிய அற்புதங்கள். ஒரு இறைநேசரை இரண்டு வகையான கராமத்துக்களை கொண்டு நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். ஒன்று கராமத்தே கல்வியா, இரண்டாவது கராமத்தே கவுனியா. ஒரு இறைநேசருடைய இதயத்தில் இருந்து அல்லாஹ்வுடைய ஞான அறிவு உதயமாகிறது என்று சொன்னால் அவர் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய இறைநேசராக இருக்கிறார் என்பதற்கு அது மிகப்பெரிய ஆதாரம். கராமத்தே கல்பியா, அவருடைய இதயத்தில் இருந்து ஞானம் ஊற்றெடுக்கும். இமாமுனா கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், குர்ஆன் என்கிற மழை வானத்தில் இருந்து பொழிந்தது, அது தேக்கங்களில் சேமிக்கப்பட்டு ஆரிஃபீன்கள் என்கின்ற ஞானிகளின் இதய ஓடைகளின் வழியாக அது படிந்தோடுகிறது என்று இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லுவார்கள். குர்ஆன் என்பது மழை, அது இறக்கப்படுகிறது, அதனுடைய ஞானங்கள் தேங்கி வைக்கப்படுகிறது, ஞானிகளுடைய இதய ஓடைகளில் அது வழிந்தோடுகிறது. நீங்க விவசாயம் செய்வதாக இருந்தால் நீங்கள் இங்கினியாக்கள் என்கிற ஒரு அந்த பெரிய டேமுக்கு போக தேவையில்லை. உங்களோட வயலுக்கு உங்களுக்கு வருகிற வாய்க்கால் மூலமாக வருகிற தண்ணியை கட்டினால் உங்கள் பயிர் விளைச்சலை தரும், அவ்வளவுதான். அதுபோல அல் குர்ஆனுடைய ஞானம் என்பது சூஃபிகள் ஞானிகளுடைய இதயங்களில் வழிந்தோடிக் கொண்டிருக்கின்றன. அவைகளை நாம் அவரவருக்குரிய நீரோடையில் நின்று அறிந்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு சொல்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய கைத்தடியால் அடித்த பொழுது பாறை பிளந்து 12 நீரூற்றுக்கள் வெளியாகியன. 12 நீரூற்றுக்கள். அவரவர் அந்தந்த கூட்டத்தார் தங்களுடைய நீரோடையில் நின்று தங்களுக்கான நீரை அவர்கள் எடுத்துக் கொண்டார்கள், குடித்துக் கொண்டார்கள். நம்மளுக்கு வந்த நீரோடை யார்? குத்புனா ஹல்லாஜுல் மன்சூர் கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ், குத்புனா அப்துல் மஜீத் மக்கத்தார் வாப்பா தாமத் பரகாத்துஹு அல் ஆலியஹ் அவர்கள் ஹல்லாஜுல் மன்சூர் நாயகம் வாழுகின்ற பொழுது அவர்களிடத்திலே பஹ்ருல் இல்ஹாம் என்று அறிஞர்களால் அவர்கள் போற்றப்பட்டார்கள். குர்ஆனுடைய ஞானத்துக்கு எங்களுக்கு அவர்கள் கடலில் இருந்து வெளியாகுகின்ற அணைகளைப் போல விளக்கங்களை சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். நீங்கள் பாருங்கள், மக்கத்தார் வாப்பா அவர்கள் பேசுகிற பொழுது பாருங்கள், ஒரே குர்ஆன் ஆயத்தை திரும்ப திரும்ப பலதரம் பேசுவாங்க. ஆனால் அன்று அல்லது அதற்கு பிறகு எத்தனை தடவைகள் அவர்கள் பேசியதை கேட்டாலும் ஒவ்வொரு தடவைகளிலும் அவர்கள் சொல்லுகின்ற அந்த விளக்கங்கள் வித்தியாசமான ஒரு ஹலாவா என்றால் என்னது, டேஸ்ட், ஒரு சுவையை தரும். ஆயத்து ஒன்றுதான், செய்தி ஒன்றுதான், ஆனால் அவர்கள் ஒன்றை பல தடவைகள் மடக்கி மடக்கி பல சந்திப்புகளில் சொல்லுகிற பொழுதும் அதிலிருந்து அவர்கள் எடுத்துச் சொல்லுகின்ற விளக்கங்கள் வேறானதாக இருக்கும். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், ஒரு காமிலான ஷேகுடைய அடையாளம் கராமத்துக்கள் 2 வகை. ஒன்று கராமத்தே கல்பியா, கராமத்தே கவுனியா. கல்பியாவான கராமத், கவுனியத்தான கராமத். கல்பியத்தான கராமத் என்று சொன்னால் இறைவனுடைய ஞானம் அந்த ஷேഖിனுடைய இதயத்திலே வெளியாகும். ஆசிரியர் யார்? அல்லாஹ் தான் ஆசிரியர். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ஹலீஃபாண்டு படைக்கிற பொழுது அல்லாஹ்லிம் சர்டிபிகேட் வச்சா ஹலீஃபாண்டு சொன்னான். மௌலவி சர்டிபிகேட்டா இல்ல. வஅல்லம ஆதம அல் அஸ்மாஅ குல்லஹா. ஆதமுக்கு அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சம்பூர்ணமான ஞானத்தையும் அல்லாஹ் தஆலா வெளியாக்கினார். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து எந்த அளவுக்கு தெரியுமா? மலக்குகளே அல்லாஹ்விடத்திலே சரணடைந்து சொன்னார்கள், சுப்ஹானக, இறைவா உன்னை தூய்மைப்படுத்துகிறோம்,
லா இல்ம லனா, எங்களுக்கு எந்த ஞானமும் இல்ல, இல்லா மா அல்லம்தனா, நீ எங்களுக்கு கற்றுத்தந்த அந்த லிமிட், வரையறுக்கப்பட்ட எல்லைப்படுத்தப்பட்டதை தவிர வேறு எந்த அறிவும் எங்களுக்கு இல்லை. சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா. மலக்குகள் சொன்ன வார்த்தை, இறைவாணி எங்களுக்கு கற்றுத்தந்ததை தவிர வேறு எந்த ஞானமும் எங்களுக்கு இல்லை. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்த ஞானம், வஅல்லம ஆதம அல் அஸ்மாஅ குல்லஹா, சகல அஸ்மாக்களுடைய சம்பூரண ஞானத்தையும் அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்தான். சிலபஸா இல்ல, எக்ஸாம் வச்சதா இல்ல, வெளியாக்கி தன்னுடைய ஞான அறிவை அத்தனையும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலே அல்லாஹ் வெளியாக்கினான். என்னுடைய ஹலீஃபா, இன்னி ஜாஇலுன் ஃபில் அர்லி ஹலீஃபா, என்னுடைய ஹலீஃபா என்று அவர்களுக்கு பதவியும் அல்லாஹ் சொன்னான். ஒரு ஷேகாக இருக்கிறவர் கட்டாயமாக அல்லாஹ்வுடைய தெய்வீக ஞானத்தை கொண்டு, இல்ஹாமுடைய கஷ்புடைய அறிவு ஞானங்கள் வெளியாகுகின்ற கல்வை கொண்டவராக அவர் இருக்க வேண்டும் என்பதுதான் முதலாவது விஷயம். மாறாக பறக்கிற காகத்தை கீழே கொடுத்தாட்டாரா, பாஞ்ச மானுக்கு கண்ணால வெடி வச்சாரா, இந்த அற்புதங்கள் அல்ல. அற்புதங்கள் நடக்கும், நடக்க வேண்டும் என்பது கட்டாயம் அல்ல. ஆனால் இன்று பாருங்கள், ஒரு மேஜிக் அல்லது ஒரு மெஸ்மரசம், வித்தைகள், ஷைத்தான்கள், பேய்களை கட்டிக்கொண்டு ஆடுகின்றவர்களை மக்கள் நம்பி தங்கள் ஈமான்களை இழந்து போகின்ற ஒரு காலத்திலே நாம் இருக்கிறோம். ஒரிஜினல் இருந்தால் கட்டாயம் ஒரு டூப்ளிகேட் வெளியாகும். ஒரு சம்பூர்ணமான ஒரு ஷேக், யதார்த்தம், ஒரு ஹகீகத் இந்த உலகத்திலே இருந்தால் அதற்கு எதிராக, அல்லாஹ்வுக்கு எதிராக ஷைத்தான் வெளியாக்கப்பட்டது போல உண்மையான அவுலியாக்கள் ஷேகுமார்களுக்கு எதிராக இப்படியான கண்கட்டி வித்தைகளும் ஷைத்தான்களும் அதே போன்று மேஜிக், மெஸ்மரசம் போன்றவைகளும் உலகத்திலே தாண்டவமாடும் என்பது யாரும் தடுக்க முடியாத யதார்த்தமான விடயம்தான். ஆனால் நாம் ஈமானை இழக்க கூடாது. ஒரு ஷேகிடத்திலே அல்லாஹ்வுடைய அறிவு ஞானம் வெளியாகுகிறதா என்பதை நாம் பார்க்க வேண்டும். சங்கைக்குரிய குத்துபுனா ஹல்லாஜுல் மன்சூர் நாயகம் அன்னவர்கள் அவர்களுடைய வாழ்விலே எத்தனையோ அற்புதங்களை நாங்கள் பார்த்தோம், எத்தனையோ அற்புதங்களை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், ஹல்லாஜுல் மன்சூர் நாயகம் அன்னவர்களோடு எனக்கு முடிந்த அளவு நான் அவர்களோடு நான் நெருக்கமாக இருந்தவர் என்பது உங்களுக்கு தெரியும். ஒரு நாள் கண்டியில் இருந்து கொழும்புக்கு சென்று பாப்பா அவர்களை சந்தித்து விட்டு, வளமையாக மக்கத்தர் பாப்பா அவர்களுக்கு தெரியும், கண்டியிலிருந்து இஷா தொழுது விட்டு நான் வெளியாகி சென்று இரவு 11:30 மணிக்கு பாப்பாவை சந்திப்பேன். 2 மணி வரை பாப்பாவோடு இருந்து பாப்பா சொல்லுகின்ற விடயங்களை கேட்டு அவர்களோடு இருந்து அவர்களின் அருளை பெற்று அதற்கு பின்னர் நான் வெளியாகி சுபஹு தொழுகை ஜமாஅத்துக்கு கண்டியிலே நான் கடமை செய்கின்ற இடத்துக்கு வந்து விடுவேன். இது ஒவ்வொரு நாளும் நான் பாப்பாவை சந்திக்கின்ற நேரமும் அமைப்பும். ஒரு நாள் நம்முடைய கந்தூரி விழாக்களுக்கெல்லாம் முக்கியமாக இங்கே பொறுப்பாக வந்திருக்கக்கூடிய கண்டி கெலியோயாவை சேர்ந்த முஸ்தாக் ஹாஜியார் அவர்கள், அதே போன்று கண்டியைச் சேர்ந்த மர்ஜான் நானா என்று ஒருவர், நான் 3 பேரும் ஒரு வாகனத்திலே இப்படி வாப்பாவை சந்திக்க இந்த நேரத்திலே போய்விட்டோம். மௌலானா வாப்பா அவர்கள் இரவு 2 மணி, பாப்பா நாங்க போப்புறோம்னு சொல்லி 2 மணிக்கு வெளியாகிறோம். பாப்பா நாங்க வெளியாகும் வரைக்கும் சாயவும் மாட்டாங்க, வாப்பா பெரும்பாலும் இரவு தூங்குறதும் இல்ல. நாங்க வெளியாகிறதுக்கு வாப்பா சொன்னாங்க, இல்ல போகாது, 2 நாளைக்கு காலையில போன்னு சொன்னாங்க. இல்ல பாப்பா கட்டாயம் நான் போகணும். பாப்பாட்ட கொஞ்சம் அடம் பிடிச்சு பேசுறேன், இல்ல போகத்தான் வேணும், இல்ல மகன் போக தேவையில்லை நில்லு. அப்ப வாப்பா சொன்னாங்க, இல்ல போகாத, அறப்படிச்ச மௌலவி என்று ஏசினாங்க. பாப்பா அப்படி ஏசினா எனக்கு சந்தோஷம் பாரு. ஒரு ஷேகு உரிமை இல்லாத யாருக்கும் ஏச மாட்டார்கள், இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஷேக் உரிமை இல்லாத யாருக்கும் ஏச மாட்டார்கள்.
ஒரு சஹாபியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைக்கு வராமல் பகிஷ்கரிப்பு செய்து வைத்திருந்தார்கள். ஆனால் அந்த சஹாபி மனம் தளரவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறு அறிவித்தல் வந்து அழைப்பு வருகிற வரைக்கும் தன் வீட்டிலே பொறுமையாக இருந்தார்கள். அதுதான் அந்த ஷேகுமார்களை பின்பற்றுகின்ற நமக்கு அறிவை விட அதபு முக்கியம், ஒழுக்கம் முக்கியம். ஒரு ஷேக் நீ வராத போன்னு சொன்னால் நாம சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை தெரியுமா? பாப்பா உங்களுடைய அழைப்புக்காக என் உயிர் உள்ளவரை நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன், அவ்வளவுதான். இது ஒரு பக்குவம். பக்குவப்படாதவர்களுக்கு இது கடும் சிரமமான ஒரு வார்த்தை. பக்குவம் மிக முக்கியமானது. அறிவை விட அதபு ஒழுக்கம் கட்டாயமானதாக இருக்க வேண்டும். சரி, பாப்பா போக வேணாம் என்றார்கள். என்றால் நான் இரக்கத்துல கொஞ்சம் அடம் பிடிச்சு, இல்ல பாப்பா நான் போகத்தான் போனோம்னு சொன்னோன்னே பாப்பா என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், இல்ல நீ போக வேணாம், நில்லு, நாளைக்கு தான் போ என்று சொல்லி போட்டு பாப்பா பேசாம சாஞ்சிட்டாங்க. அப்ப நான் பாப்பாட கால கொஞ்சம் விரல பிடிச்ச அப்படி இழுக்கிற மாதிரி அப்படி சுண்டி மெல்ல வேகமா ஸ்பீட் அப்படி அசைச்சு இழுத்து கொஞ்ச நேரத்தால தூக்கத்துல வாப்பா சிரிக்காங்க. அப்புறம் கடைசி வாப்பா சிரிப்பா அடக்க இல்லாம எழும்பி, வாப்பா தூங்கிட்டாரா இல்லையானத நீ செக் பண்ணி பாக்குறா என்ன என்று சொல்லி போட்டு வாப்பா எழும்பி இருந்து உட்கார்ந்து, இல்ல மகன் போகாதன்னு திருப்பியும் சொன்னாங்க. உண்மையில ஆண்டு போயிருக்க கூடாது. ஆனால் நான் வாப்பாட்ட கேட்டேன், வாப்பா நான் ஏன் என்ன போக வேணாம் நில்லுங்க நீங்க சொல்றதுக்கு என்ன காரணம்? ஒரு வேலையும் இல்ல, நீ போகாத, என்ன காரணம் என்று கேட்டேன். அப்பதான் வாப்பா சொன்னாங்க, நீ கொழும்புல இருந்து கண்டிக்கு போற வழியில கம்பஹா என்கிற ஊர்ல வச்சு உனக்கு பெரியதொரு வாகன விபத்து ஒன்று கலாவுல எழுதப்பட்டிருக்கின்றது, அதுக்காக தான் நீ போக வேணாம் என்று சொன்னார். அல்லாஹ்வே நடந்த விஷயம். நம்ம மக்கத்தர் பாப்பா அவர்கள் இருக்கிறார்கள், கேளுங்க. சரி, என்ன கூட இந்த 2 பேரும் நாங்க இன்றைக்கு வரல என்று சொல்லிட்டாங்க. முஸ்தாக் ஹாஜியார் நான் வரலன்ட்டார், மர்ஜான் நான் அவன் வரல என்று சொல்லிட்டார். எனக்கு உண்மையிலே இடத்துல காலையில உண்மையா ஒரு வேலை. நான் வாப்பாட்ட கேட்ட ஒன்றுதான், வாப்பா எனக்கு இன்னைக்கு நான் போற வழியில அது கம்பஹா ஊரை சொல்றாங்க, வாப்பா கம்பஹாவுல வச்சு ஒரு பெரிய வாகன விபத்து இருக்குண்டு இந்த கலாவை எனக்கு பார்த்து சொல்லும் அளவுக்கு அல்லாஹ் உங்களுக்கு அந்த தகுதியை உச்சத்தை வைத்திருக்கிறான் என்கிறது நான் முழுசா நம்புறேன் தானே. ஓ, அப்ப எனக்கு இன்னொரு நம்பிக்கை இருக்குது வாப்பா. என்னன்னு கேட்டாங்க, அந்த கலாவை மாற்றக்கூடிய அந்த ஆயுதமும் உங்களுக்கு தெரியும், நான் போறதுதான், நீங்க எதை மாத்துங்க. இப்படியே சொன்னேன். பாப்பா எனக்கு கொஞ்சம் ஏசினாங்க, இறக்கத்துல ஏசினாங்க. அறப்படிச்ச மௌலவி என்றெல்லாம் சொல்லி ஏசி, பாப்பா வளமையாவினுக்கு அப்படிதான் அறப்படிச்ச மௌலவி நான் ஏசுற, ஆனா கடும் இறக்கம். பாப்பா அவர்களுடைய பக்கத்தில் இருந்து அவர்கள் புரட்டி தந்த உணவுகளை மிக அதிகமாக உண்கின்ற பாக்கியம் 5 ஆண்டு காலத்தில் கிடைத்தது என் வாழ்க்கையில் மிக பெரும் விஷயம். அதை நான் விடாமல் இப்பொழுது கூட யாராவது நீங்கள் சபையில் எனக்கு ஒரு தண்ணியில டீ தந்தால் நான் வானாம் என்று சொல்லிடுவேன். அதை மக்கத்தாப்பா அவர்கள் இப்ப 20 வருஷமா மௌல்னாப்பா செஞ்ச அந்த பரக்கத்தை எனக்கு தந்து கொண்டிருக்கிறார்கள். அது உங்களுக்கு தெரிந்திருக்கும், அவதானித்திருப்பீர்கள். பாப்பா கடைசியா வேன், நாங்கள் போன வேனுடைய சாவியை வாங்கி வாயில் வைத்து துவா செய்து விட்டு, யார் வாகனத்தை ஓட்டி போறன்னு சொல்ல முஸ்தாக் ஹாஜியார் எனக்கு கேளான்னு சொல்லிட்டார். பாப்பா இப்படி எக்ஸிடென்ட் சொன்னோம். கடைசி மர்ஜானாங்கிறவருடைய கையில கீயை கொடுத்து, வாப்பா சரி நீ ஓடு, கம்பஹாங்கிற அந்த ஊர் வருகிற பொழுது கொஞ்சம் அவதானமாக போங்கள் என்று சொன்னார்கள். நாங்கள் அறவே தூங்கவும் இல்லை, நிம்மதி இல்லை. இருந்தாலும் பாப்பாவுடைய அந்த வார்த்தையில் எனக்கு ஒரு அசையாத நம்பிக்கை இருந்தது. அது மௌத்தாயினாலும் பரவாயில்ல, பாப்பாவுடைய இந்த வாக்குல பாப்பாவின் மீது நான் வைத்திருக்கிற நம்பிக்கையில நான் இப்ப போறேன், அவ்வளவுதான். அது மௌத்த பத்தி எல்லாம் நான் இதுக்கடையில முன் சீட்லையும் நாங்கள் கம்பஹா பாப்பா சொல்கிற பொழுது, நீங்கள் கம்பஹாவை அடைகிற பொழுது, நீங்கள் போகின்ற பொழுது வலது புறத்தில் இருந்து இப்படி க்ரோஸ்லோர் ரோடு வரும், ஒரு வாகனம் மிக வேகமாக வந்து உங்களை தாக்கிவிடும், மிச்ச அவதானமா போங்க தெளிவாக மெப்போடையே சொன்னார்கள். நாங்கள் சரியா கம்பஹாவை அடைகிற பொழுது அல்லாஹ் மிக பெரியவன், ஒரு பெரிய
നമ്മുടെ ஊர்ல டிப்பர் என்று சொல்றாங்க. மண் கல்ல டிப்பர் பெரிய வாகனம் உண்டு. வலது புறத்திலிருந்து மின்னல் வேகத்திலே குறுக்கறுத்தது. எந்த அளவென்றால் ஒரு சான் இடைவெளி அந்த வாகனத்துக்கும் எங்களுக்கும் இடையில் ஒரு சான் இடைவெளி. வாகனத்தை ஓட்டி வந்த மர்ஜானா சொன்னார், நான் பிரேக் பிடிக்கவே இல்லை மௌலவி, வாகனம் தானாக ஆஃப் ஆகிவிட்டது. நாங்களும் வேகமாத்தான் வந்திருக்கோம். மின்னல் வேகத்தில் அந்த வாகனம் வந்தது. ஒரு சான் இரண்டு வாகனங்களுக்கு இடையில, ஒரு வாகனம் இப்படி வருது, ஒரு வாகனம் இப்படி நாங்க வர்றோம். ரெண்டுக்கு இடையில ஒரு சான் இடைவெளி. எங்கள் வாகனம் அப்படி ஆஃப் ஆகிவிட்டது, இன்ஜின் ஆஃப் ஆகிவிட்டது. அந்த வாகனம் நாங்க நினைச்சு நிமிர்றதுக்கு இடையில அந்த வாகனம் அண்ணன் பறந்து போகுது. அப்படியே வாகனத்துல முன்னுக்கு தலையை அப்படி குனிஞ்சு போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே நாங்க பேச்சு மூச்சு இல்லாம அப்படியே சிலுத்து போய்விட்டோம். ஆனா அப்படி போயிருக்க கூடாது. இது போனது பெருமையா சொல்லல, அறப்படிச்சு போனது பெருமையா சொல்ல வரல. மௌலானா பாப்பா இடத்தில் நான் சொன்ன வார்த்தை, பாப்பா என்னுடைய கலாவை பார்க்கின்ற அறிகின்ற அளவுக்கு உங்களுக்கு அல்லாஹ் சக்தியை தந்திருக்கிறான். அதை மாற்றி அமைக்கும் சக்தியும் உங்களிடம் இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். நான் போய்தான் பாப்பாக்கு இப்படி பேசுற பிடிக்கிறல்ல. அன்றைக்கு என்னமோ நான் தப்பிட்டேன். பாப்பா அனுமதி தந்து நான் போனேன். இதை நான் என்னுடைய வாழ்க்கையில் அனுபவத்திலே மௌலானா பாப்பா அவரிடத்திலே நான் கண்ட விஷயம். அதே போன்று நம்முடைய சாய்ந்த மருது ஃபாரூக் நானா அவர்கள் அந்த நேரம் எல்டிடி யுத்தம் இருந்த நேரம் நினைக்கிறேன் 2000 ஆண்டு கால பகுதியில் 99 அல்லது 99 அல்ல ஒரு 2000ஆம் ஆண்டாக இருக்க வேண்டும். அது ஃபாரூக் நானாவுக்கு தான் ஞாபகம் இருக்கும் அந்த டேட். ஒரு மோட்டார் சைக்கிளை அவர் வாங்கினார். பாப்பாட்ட காட்டு கொண்டு கொண்டாந்து பைக் அங்கால ஸ்டேஜ் அங்க அடிச்சிக்கிற டைம் அங்கால வச்சு போட்டு பாப்பா ரூம்ல இருக்கிறாங்க. பயான் முடிச்சதுக்கு பிறகு வந்து பாப்பாட்ட கீயை கொடுத்து, பாப்பா பைக் கொண்டு வாங்கிட்டு கொடுக்க, பாப்பா கீயை எப்படி வாயில வச்சுட்டு, பைக் வாங்கினா பார்த்து வாங்குற இல்லையா, காசு கொடுத்தானே வாங்குறாய் என்று சொல்லி ஏசினாங்க. ஏன் பாப்பான்னு கேட்கையும், டேங்க்ல ஒரு ஓட்டு இருக்கு நீ பாக்கலையான்னு சொல்லி பாப்பா ரூம்ல இருந்து கீயை இப்படி பிடிச்ச நேரமே வெளியில இருந்த பைக்கை பத்தி பாப்பா உள்ளுக்கு இருந்து சொல்றாங்க. யார் சொல்லி கொடுத்தது? அதுக்கப்புறம் அவர் சொன்னார், இல்ல பாப்பா அவன் சொல்லித்தான் தந்த, ஓட்டை ஒட்டி தான் தந்திருக்கிறான். சொன்னா காசு கொடுத்து வாங்க, நீ நல்லதை வாங்குறதானே, ஓட்டையா ஒட்டினதையா வாங்கணும் என்று பாப்பா ஏசிட்டு சரி அல்லா பரக செய்வான்னு சொல்லி அந்த கீயை கொடுத்தார்கள். கொழும்பில் இருந்த தடவை பாப்பா எனக்கு தொலைபேசி அழைப்பு எடுத்து பேசுகிறார்கள். கண்டிருக்கிறேன், கட்டாய நீ நாளைக்கு விடிய கொழும்புக்கு வா என்று சொல்லி ஒரு தடவை சொல்கிறார்கள். விடிய காலையில வாண்டு பாப்பா கூப்பிட்டா பயம் தானே, நம்ம நீ போல செஞ்சிட்டோமோ என்ற அச்சம் ஒன்று மனதில் எப்பயும் இருக்கும். சரி இல்ல பாப்பா, ஏன் பாப்பான்னு சொல்லி கேட்டேன். இல்ல நீ பா பாப்பா ஏன்னு சொல்லுங்க பாப்பா சொல்லி அப்ப திருப்ப பாப்பாட்ட அப்படி கொஞ்சம் பெரும்பாலும் நான் பேசுறேன் பேசக்கூடாது, ஏதோ ஒரு நான் இறக்கத்துல உரிமையில பாப்பாட்டையும் தான் மக்கத்துல பாப்பாங்கள்ட்டையும் நம்முடைய ஒரு சிலர் இந்த அடம் பிடிச்சு புடிவாதமா பேசும். அது வெறுப்பான விஷயம் அல்ல, அது உரிமையில ஒரு நம்பிக்கையில பேசுற, அதெல்லாம் அதப்பு குறைவுங்கிற விஷயம் அல்ல. அது ஒரு உரிமை அல்லது ஒரு நம்பிக்கையில பேசுறது, ஒரு தைரியத்துல பேசுறது. எல்லாம் பெரியார்கள் ஷேகுமார்கள் ஒரு சிறு பிள்ளைகள் செய்கின்ற தவறுகளாக கருதி அதை பொறுத்துக் கொள்ளுவார்கள். அப்ப வாப்பா சொன்னாங்க, உன பக்கத்துல இப்ப ஒரு ஆள் நிக்குதே, அவருக்கு தெரியக்கூடாது, அதனால நான் இப்ப சொல்ல மாட்டேன், நீ வான்னு சொன்னாங்க. பக்கத்துல யார் நின்றாரோ அவர பேரை பாப்பா என்கிட்ட போன்ல சொல்றாங்க. பாப்பா கொழும்புல கண்டில வீடியோ கால்ல பேசல, சும்மா சிம் கால்ல பேசுறோம். உன பக்கத்துல நிக்கிறார் இன்னார், அவருக்கு தெரியக்கூடாது. அப்ப நான் சரி பாப்பா நாளைக்கு வாரன்னு சொல்லி வச்சு போட்டு சொன்னேன். நீங்க இங்க வந்த வாப்பா தெரியுமான்னு கேட்டேன். இல்லன்றார். ஏன்னு கேட்டார். இல்ல நான் சும்மா கேட்டேன்னா அதை சமாளிச்சுட்டேன். ஆனால் அந்த அளவுக்கு வாப்பாவினுடைய அந்த பார்வை அற்புதங்கள் இருந்தது. ஆனால் இந்த அற்புதங்களை எல்லாம் கடந்து மௌலானா வாப்பா அவர்களிலே நம்மை கவர்ந்த விடயம் என்ன தெரியுமா? நம்மை கவர்ந்த விடயம், என்னை கவர்ந்த விடயம் வாப்பாவுடைய ஞானம். பஹ்ருல் இல்ஹாம், குர்ஆனுடைய ஞானம் வெளியாகுகின்ற ஒரு கடலாக வாப்பா அவர்கள் இருந்தார்கள் என்பதை நான் அனுபவத்திலே பார்த்திருக்கின்றேன். இந்தியாவில் ஒரு பெரியதொரு பல்கலைக்கழகம், அதனுடைய பெயரை இப்பொழுது நான் சொல்ல விரும்பவில்லை. அதற்கு நான் மேலதிகமாக படிக்க போக வேண்டும் என்று வாப்பாவிடத்திலே நான் கேட்டேன். வாப்பாவுக்கு நெருக்கமான ஊர் அது. பாப்பா என்ன நீங்க அங்க ஓத அனுப்புங்க, நான் கொஞ்சம் கூடுதலா மேல ஓதிட்டு வரணும்.
அதற்கு வாப்பா இல்லங்க போக தேவையில்லை, நீ ஓத தேவையில்லை, உனக்கு சம்பூர்ண அறிவையும் அல்லாஹு தஆலா உனக்கு தருவான், அதற்கு நான் பொறுப்பு என்று வாப்பா அவர்கள் சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான ஒரு ஷேக் நான் வாப்பாவுக்கு தெரியும். மௌலானா வாப்பா அவர்கள் மற்றும் மக்கத்தர் வாப்பா அவர்கள் எனக்கு ஏதாவது விளங்கவில்லை என்று நான் ஏதாவது ஒரு சந்தேகம் கேட்பதாக இருந்தால் இவர்களை தவிர நம்பர் யார்ட்டையும் கேட்கறது இல்லை. அந்த அளவுக்கு அல்லாஹ் என்னை இதுவரைக்கும் வைக்கவும் இல்லை. அவர்களை நினைத்துக் கொண்டு வாப்பாவை உள்ளத்திலே சுமந்து உறங்கினால் உறக்கத்தில் ஏதோ ஒரு வழியில் அந்த செய்திகள் ஏதோ ஒரு விதத்தில் வாப்பாதை நமக்கு உணர்த்தக்கூடிய தரிசனங்களை யதார்த்தங்களை அனுபவ ரீதியாக நாம் பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்ற ஒரு செய்தியை சொல்லி இன்றைய நாள் இந்த உரையை முடிக்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான், ஸாலிக மின் ஆயாத்தில்லாஹ், அவுலியாக்கள் என்பது அல்லாஹ்வின் அத்தாட்சிகள். மை யஹ்தில்லாஹு ஃபஹுவல் முஹ்ததி, அல்லாஹ் யாருக்கு நேர்வழி காட்டினானோ அவன் நேர்வழி பெற்றவனாகி விட்டான். வமை யுலில், யாரை அல்லாஹ் வழி தவறச் செய்ய வேண்டும் என்று விரும்பி விட்டானோ ஃபலன் தஜித லஹு வலியன் முர்ஷிதா. இந்த ஆயத்தினுடைய சுருக்கம் என்னவென்றால், அல்லாஹ் தஆலா நேர்வழியை நாடினால் அவுலியாக்களோடு சேர்ப்பான். ஒருவன் வழி தவறி போய் விட்டான் என்று வழி தவறியவன் என்று அல்லாஹ் முத்திரையிட்டு விட்டால் ஃபலன் தஜித லஹு வலியன் முர்ஷிதா, ஒரு அவுலியாவையோ ஒரு ஷேகையோ அப்படியானவன் பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான். என்ன அர்த்தம்? ஒரு வலியுல்லாவை ஏற்றுக்கொள்ளாதவன், ஒரு ஷேகை பெற்றுக் கொள்ளாதவன் வழிகேடன் என்று இந்த ஆயத்திலே அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஃபலன் தஜித லஹு வலியன் முர்ஷிதா. முர்ஷித்ங்கிற வார்த்தை உங்களுக்கு தெரியும் தானே? ஷேகுமார்களுக்கு முர்ஷித் என்ற வார்த்தை பாவிப்பார்கள். வழிகாட்டுகின்ற ஞான குரு என்ற அர்த்தம். வழி தவறியவன் என்று ஒருவன் தீர்மானிக்கப்பட்டால் ஃபலன் தஜித லஹு வலியன் முர்ஷிதா, இறைநேசர் ஒருவரை, ஒரு குருவை அவனுக்கு பெற்றுக்கொள்ள முடியாது. அப்படியான ஆட்கள்கிட்ட வழிகட்டவும் வர மாட்டான் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சூரத்துல் கஹ்ஃபிலே எங்களுக்கு சொல்லி காட்டுகிறான். ஆக அன்புக்குரியவர்களே, நாம் அனைவரும் ஷேகுமார்களுடைய வசியத்துக்களை நாங்கள் எந்த அளவு உயிருக்கு மேலாக பேணிக் கொள்கிறோமோ அதுபோல அவர்களின் மனங்களை நோகடித்து விடாமலும் அவர்களுடைய வேதனைகள் சாபங்களை பெற்றுக் கொள்ளாமலும் ஒழுக்கமற்று அவர்களின் பதுவாவுக்கு ஆளாகிக் கொள்ளாமலும் பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும். 1999 ஆண்டிலே வாப்பா சொன்னார்கள், மௌலானா வாப்பா அவர்கள், மான் சபானி அப்படிதான் சொல்றது, இந்த 10 நாள் பயான்களில் நீ கட்டாயமாக முன்னுக்கு இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அந்த நேரத்தில் நீ வாப்பா நீ இந்த மௌலிமார்களுக்கு பொறுப்பாக இருந்து தலைமை தாங்கி இதை நடத்த வேண்டும் என்று சொன்னார்கள். குறிப்பிட்ட சில வருடங்களுக்கு முன்னால் இந்த மேடைகளை அனௌன்ஸ் செய்தான் பல வருஷங்கள். இப்பதான் நான் அனௌன்ஸ் பண்றல, நீண்ட காலம் பல வருடங்கள் 99 ஆண்டில் இருந்து இந்த மேடையிலே பாப்பாவுடைய அந்த வசியத்தை ஹயாத்தாக ஆக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வல் ஆகிபத்து லில் முத்தகீன், இறுதியில் நல்ல முடிவு தக்வா உடையவர்களுக்கு மட்டும் தான் இருக்கும். 1000 பேர் நாம் வருவோம், 1000 பேர் சந்திப்போம், சங்கமிப்போம். ஆனால் இறுதி வரைக்கும் இந்த சந்நிதியிலே நிலை பெற்று இஸ்திகாமத்தாக செல்லுகிற பாக்கியத்தை எனக்கும் என் மனைவி மக்களுக்கும் என் குடும்பம் பிள்ளை குட்டிகளுக்கும் அதுபோல் உங்கள் அனைவருக்கும் எல்லாம் அல்லாஹ் தஆலா தந்தருள் புரிய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி முடிக்கின்றேன். ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.